Hi friends, welcome back Thamizh Programs. இன்னைக்கு நான் பார்க்க போற topic say relational operators. So what is relational operator? Is used to compare the two variables. ரெண்டு வேல்யூ ரெண்டு வேரியபிளோ கம்பேர் பண்றதுக்காக நம்ம relational operator யூஸ் பண்றோம். இப்போ first one less than, second one greater than, third one less than or equal, fourth one greater than or equal, fifth one equal to, sixth one not equal. These are ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ லெஸ் தென்க்கும் லெஸ் ஆர் ஈக்குவலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ லெஸ் தென் பின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ ஏ வந்து பியை விட கம்மியா இருக்கா அப்படின்னு செக் பண்றது மட்டும்தான் ஏ லெஸ் தென் பி. இப்போ ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் பி கொடுத்தீங்கன்னா இப்போ இது லெஸ் தெனா இருந்தாலும் கண்டிஷன் ட்ரூ, ஆர் ஈக்குவலா இருந்தாலும் கண்டிஷன் ட்ரூ. ஓகேங்களா? அதே மாதிரி சிமிலர் இப்போ கிரேட்டர் தென் செக் பண்ணீங்கன்னா கிரேட்டர் தென் அது வேல்யூ அதிகமா இருக்கான்னு மட்டும் தான் செக் பண்ணும். பட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் செக் பண்ணும்போது உங்களுக்கு வேல்யூ அதிகமா இருந்தாலும் கண்டிஷன் ட்ரூ, ஆர் ஈக்குவலா இருந்தாலும் கண்டிஷன் ட்ரூ. ஓகேங்களா? தென் ஈக்குவல் டு பாத்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ சேமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிஷன் ட்ரூ. தென் நாட் ஈக்குவல் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியபிளோட வேல்யூ டிஃப்ரெண்டா இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு கண்டிஷன் ட்ரூ. ஓகேங்களா? இது மெயினா என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூப்பிங் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்காக அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஓகே, இப்போ சேவ் பண்ணிக்கலாம். இப்போ எனி ஃபைல் நேம் கொடுத்துக்கலாம். நான் ரிலேஷனல் அப்படின்னாலும் இப்போ கொடுக்குறேன் .c சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு hash include stdio.h header file எடுத்துக்கோங்க. தென் மெயின் ஃபங்க்ஷன் இன்ட்டு மெயின் கொடுக்கணும். தென் வேரியபிள் நம்ம இப்போ என்ன வேல்யூ யூஸ் பண்ண போகிறோம், இப்போ இன்டீஜர் வேல்யூ நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் இன்டீஜர் டேட்டா டைப்பில் ஏபி ரெண்டு வேரியபிள் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது பேர் வேரியபிள் டிக்ளரேஷன். ஓகேங்களா? இப்போ வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ நான் ரெண்டு இன்புட் கொடுத்து எவ்ரி அவுட்புட்ஸ் நான் கெட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்துட்டு கெட்டிங் யூசர் இன்புட் கெட் பண்ணுறதுனால நான் டிஸ்பிளே ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணுறேன். ஸ்லாஷன் வந்துட்டு எனக்கு 1 by 1 டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ என்டர் தி values of A and B. Okay, செமிகோலன் கொடுத்துக்கோங்க. scanf தான் வந்துட்டு இன்புட்டை கெட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இன்டீஜர் வேரியபிள் கொடுத்துருக்கனால ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங் கம்பல்சரி கொடுக்கணும். இது %d ஃபார் இன்டீஜருக்கு. இப்போ &a, &b. இப்போ இதுதான் உங்களுக்கு வேரியபிளை ரெஃபர் பண்ணி யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்கி மெமரியில் ஸ்டோர் பண்ணணும். தென் இப்போ printf யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் டேரெக்டாக வந்துட்டு வேல்யூ வந்துட்டு அதை கேல்குலேட் பண்ணிட்டு டிஸ்பிளே பண்ண போகிறோம். இப்போ சி லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்புட் யூசர்கிட்டேருந்து கெட் பண்ணாலும் சரி, கேல்குலேட் பண்ணி அவுட்புட் டிஸ்பிளே பண்ணாலும் சரி, டெஃபினட்டாக ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும். ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங் இங்கே யூஸ் பண்ணாமல் நம்மளால வேல்யூ வந்துட்டு வாங்கவும் முடியாது, டிஸ்பிளே பண்ணவும் முடியாது. ஓகே, தென் %d கொடுத்துக்கோங்க. எல்லாமே இன்டீஜர்னால %dன்னு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே a less than b. ஓகேவா? இப்போ பியை விட a less than இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். இங்கே ட்ரூனா வந்துட்டு உங்களுக்கு 1 டிஸ்பிளே ஆகும், ஃபால்ஸ்னா 0 டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? தென் அடுத்தது a greater than b ஆன்னு செக் பண்ண போகிறோம். அண்ட் தென் %d. இது நீங்கள் ப்ரிஃபிக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இது முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங்க்கு பின்னாடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லெஸ் than or equal b. இது லெஸ் than இருந்தாலும் கண்டிஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும், கிரேட்டர் than இருந்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேங்களா? தென் %d, a greater than or equal b. தென் printfல /%d, a equal b. Then printfல /%d, a not equal b. ஓகேவா? லாஸ்ட்ல ரிட்டர்ன் 0 or 1 ஏதாவது ஒரு இன்டீஜர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ண போகிறோம். இப்போ a வேல்யூ நான் 100 கொடுக்க போகிறேன். ஸ்பேஸ் கொடுத்துட்டு b வேல்யூ கொடுக்கணும். ஓகேங்கண்ணா? இப்போ கொடுத்தீங்கன்னா இப்போ கண்டிஷன் உங்களுக்கு செக் பண்ணிட்டு டிஸ்பிளே ஆகும். இப்போ a less than b கொடுத்துருக்கோம். இப்போ பியை விட இப்போ a வந்து லெஸ் தெனாக இருக்கா, கண்டிஷன் ட்ரூனா இங்கே 1ன்னு டிஸ்பிளே ஆகும். தென் a greater than b பார்த்தீங்கன்னா இப்போ பியை விட a கம்மியாக இருக்குது, அதனால கண்டிஷன் ஃபால்ஸ் 0.
ஓகேங்களா. ஏ லெஸ் than ஆர் ஈக்குவல் பார்த்தீங்கன்னா ஈக்குவலா இல்லை லெஸ் than இருக்கு, அதனால கண்டிஷன் ட்ரூ. ஏ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் பி பார்த்தீங்கன்னா கிரேட்டர் than இல்லை அஸ் வெல் அஸ் ஈக்குவலாகவும் இல்லை, அதனால உங்களுக்கு ஃபால்ஸ் 0. தென் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணா ரெண்டுமே ஈக்குவலா இல்லை டிஃப்ரெண்டா இருக்கு, ஆனால் ஃபால்ஸ். ஓகேங்களா 0. தென் நாட் ஈக்குவல் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூ, ஏன்னா போத் வேரியபிளோட வேல்யூ டிஃப்ரெண்டா இருக்கு, கண்டிஷன் ட்ரூ. ஓகேங்களா. இப்போ இன்னொரு இன்புட்ஸ் கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேமாக கொடுக்குறேன். ஓகே, சேமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கெல்லாம் ஈக்குவல் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும். இப்போ லெஸ் than ஆர் ஈக்குவலுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும், கிரேட்டர் than ஆர் ஈக்குவலுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும், ஈக்குவல் டுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா லெஸ் than இல்லைனாலும் பரவாயில்ல, ஈக்குவலாக இருக்கனால கண்டிஷன் ட்ரூ. ஓகேங்களா. இதான் ரிலேஷன் ஆப்ரேட்டர்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இது லூப்பிங்கில் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம ஆப்டிடியூட் ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட் ப்ரோக்ராம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட், அது ஹெடர் ஃபைல் இன்ட் மெயின் இன்ட் ஏ கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ வேரியபிளில் ஏ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் அ கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அப்போ சிங்கிள் லெட்டர் வித்தின் அ சிங்கிள் கோட்ஸில் இருந்தால் சி லாங்குவேஜில் கேரக்டர். ஓகேங்களா. இப்போ ஏன்ற கேரக்டர் கொடுத்துருக்காங்க, கிரேட்டர் தென் தென் கேபிட்டல்ல ஏ கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல பார்க்கலாம், இப்போ இன்டீஜர் வேரியபிள் தானே ஏ, இதுல வந்துட்டு கேரக்டர் கொடுத்தா எப்படி அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னா, இப்போ வேரியபிள் ஓகே, நமக்கு அவுட்புட் தான் வந்துட்டு இப்போ இன்டீஜர் நம்ம கெட் பண்ணுவோம். பட் இது எப்படி உங்களுக்கு கேல்குலேட் ஆகும்னா, இப்போ ஏ வந்து ஏவோட ஆஸ்கி வேல்யூ எடுத்துக்கும். இப்போ ஸ்மால் ஏவோட ஆஸ்கி வேல்யூ பார்த்தீங்கன்னா 97, கேபிட்டல் ஏவோட ஆஸ்கி வேல்யூ பார்த்தீங்கன்னா 65. இப்போ வந்துட்டு 97 கிரேட்டர் தென் 65 பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ கிரேட்டர் தென். அப்போ பார்த்தீங்கன்னா 97 கிரேட்டர் தென் 65னா கண்டிஷன்ஸ் ட்ரூ. ட்ரூனா என்னது, உங்களுக்கு 1. அப்போ 1 இஸ் ஏ இன்டீஜர் வேல்யூ தானே, அதனால இதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா. அப்போ நம்ம அவுட்புட்டு இங்கே கெட் பண்ணுறது எப்படி கெட் பண்ணியிருக்கோம், பர்சன்டேஜ் டி கொடுத்துட்டு ஏ தான் கொடுத்துருக்கோம், அதனால இன்டீஜர் ஃபார்ம் தான் வரும். இப்போ நமக்கு வேல்யூ 1 தான் வரும், ஏன்னா 97 கிரேட்டர் தென் 65 கண்டிஷன் ட்ரூ. ட்ரூவாக இருக்கிற 1, அந்த 1 தான் ஏல ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ அவுட்புட் பாருங்க, உங்களுக்கு இதில் 3 கொடுத்துருக்காங்க, கார்பேஜ் வேல்யூ 0 1. இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதுக்கு 1 தான், ஏன்னா கண்டிஷன்ஸ் ட்ரூ, அதனால 1 தான். ஓகேங்களா. another one ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு இது ஹெடர் ஃபைல் கொடுத்துருக்கோம், மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம், இன்ட் எக்ஸ் ஒய் இசட் 3 வேரியபிள் இன்டீஜர் வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸ் வேல்யூ 9, ஒய் இஸ் ஈக்குவல் டு 10. ஓகே, ஒய் வேல்யூ 10. இப்போ எக்ஸ் இசட்ஸ் ஈக்குவல் டு இசட்ல இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 9. இப்போ 9 வந்து ஈக்குவல் டு ஒயோட வேல்யூ 10. இப்போ 9 ஈக்குவல் டு 10 ஈக்குவலா இருக்கா, இப்போ ஈக்குவலா இல்லை. அப்போ இது என்னது ஃபால்ஸ் தானே. ஃபால்ஸ்னா உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும், 0. ட்ரூனா 1, ஃபால்ஸ்னா 0. இப்போ 9 ஈக்குவல் 10 வந்து ஈக்குவலா இல்லை, அதனால உங்களுக்கு இதில் என்ன வேல்யூ இருக்குன்னா 0ன்னு இருக்கும். அந்த 0 வந்து இசட்ல ஸ்டோர் ஆகும். நம்ம இன்டீஜர்ல கெட் பண்ணியிருக்கனால இது 0ன்னு வரும். அப்போ இதோட அவுட்புட் 0. ஓகேங்களா. 0 ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா, 0ன்னு கொடுக்கணும். ஓகேவா. இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எப்படி கேட்டாலும் பண்ணணும் தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா. ஆப்ரேட்டர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.